என் அன்பு பிள்ளையே, உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி என்பது வெறும் வார்த்தைகளால் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை. எப்போதும் எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய். உறவுகள் நன்றி கெட்டவர்கள். எவ்வளவு நன்மையை செய்தாலும் அந்த நேரத்திற்கு மட்டும்தான் அவர்கள் நிகழ்ச்சியோடு உன்னை பார்ப்பார்கள். கொஞ்ச நேரம் கடந்து போனால் வழக்கமாக உன்னை வசவாடித்தான் வேடிக்கை செய்வார்கள். அவர்களுக்காக எத்தனை பூஜை புனஸ்காரங்கள், எவ்வளவு வேண்டுதல்கள், மானசீகமாக அவர்கள் நன்றாக வேண்டும் என என்னவெல்லாமோ செய்தாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. வீட்டில் நுழையும் போதே உன்னை திட்டிக் கொண்டே நுழைகிறார்கள். வெளியிடத்தில் உன்னை பற்றி பேசி உன் மானத்தை வாங்குகிறார்கள். எப்போதோ முடிந்து போன பழைய விஷயங்களை பேசி இப்போது உன்னை நொகடிக்கிறார்கள். நா கூசி காதுகள் புளித்து போகும் வார்த்தைகளால் உன்னை துன்புறுத்தி வருகிறார்கள். இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் போய்விட்டது. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் நான் கஷ்டத்தோடு காலத்தை தள்ளுகிறேன். காசு பணம் இல்லாத காலத்தில் கூட நிம்மதியாக வாழ முடிந்தது. எல்லாம் இருந்தும் இப்போது தூக்கம் வராமல் தவிக்கின்றேன். என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை. கடவுளே, பாபா, நீயாவது என்னை புரிந்து கொண்டு விடுதலை செய் என்று கூறுகிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உனது மனதை ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் என்பதை நினைவில் கொள். நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன். அதை கெட்டியாக பிடித்துக்கொள். அப்போது உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். எனது வார்த்தைகளை மனம் ஊன்றி கவனித்துக்கொள். அது உனக்கு இதுவரை கிடைக்காத அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். என் பேச்சை தள்ளாமல் இரு. அப்போது நீ எதற்கும் கவலைப்படாமல் நடந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, பொறுமையாக இரு, சகித்துக்கொள், நம்பிக்கை கொள். இதுதான் நான் உனக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் என்பதை அறிந்து கொள். என்னை அறியும் அறிவை வளர்த்துக்கொள். அப்போது நீ நிரந்தரமாக சந்தோஷமடைவாய். என்னை அறியும் அறிவு எப்போது வளரும் தெரியுமா? என் பெயரை உச்சரித்து ஜபம் செய்ய செய்ய உனது மனதின் படபடப்புகள் நீங்கும். இதுவரை வராத உறக்கம் உன் கண்களை தழுவும். பசிக்காத உன் வயிற்றுக்கு பசி தெரியும். உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும்.